இயேசுவின் ரத்தம் செய்யும். இன்றைய தேவ வசனம் என்னாகும் 11:11. மோசே கர்த்தரை நோக்கி, இந்த எல்லா ஜனங்களின் பாரத்தை என்மேல் சுமத்தியதென்ன? உன் அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணியதென்ன? உன் கண்களில் கிருபை கிடையாது போதென்ன என்று வசனத்தை நாம் பிடித்து கொண்டு, இந்த வசனத்தில் தேவன் ஆண்டவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கவும் அவர்கள் பாரங்களை சுமக்கவும் அதனால் உபத்திரப்பட்டு அவர் கண்களில் இருந்து நம்மளுக்கு கிருபை கிடைக்க தேவன் ஜெபிக்க சொல்கிறார். நாம் அதற்காக ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். அது நம்மேல் விழுந்த கடனாக இருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். இசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஜனங்களின் பாரங்களை, ஓ ராஜா, அவர்கள் பாரங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனால் படும் உபத்திரங்களும் வந்தாலும் உன் கண்களில் இருந்து கிருபை பெற்று அதை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலக மக்களை நினைக்கிறோம் ஆண்டவரே, அவர்கள் பசிகளையும் பஞ்சங்களையும் தேவன் ஓய பண்ணுவீராக. யுத்தங்களை ஓய பண்ணி, அந்த சண்டைகளை ஓய பண்ணி மக்களை தேவன் அமைதியாக இருக்கவும், அமக்கலமாக இருக்கவும் தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய்களை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு மக்களையும் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. உலக ஜனம் ஜனமானால் இடறிட வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். உலக ஜனம் ஜனமானால் இடறிட வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலை பிளந்த தெய்வம் ஜனங்களை நடத்திடுவார். பார்வோன் கைக்கு தப்பி ஜனங்களை வாழ வைத்திடுவார். ஜனமே எந்தன் ஜனமானால் இடறிட வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். உலக ஜனமின் இடறிட வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானால்